அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவதாலும் நாம பாவிகள் ஆகிவிட முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக நாம அவங்களோட பேசுவதன் மூலமாக, அவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய நீதியினாலே அவர்களை நீதிமான்கள் ஆக்க வேண்டுமே தவிர, அவர்களுடைய பாவத்திற்கு நாம் உடன்பட்டு அந்த பக்கமா போயிடக்கூடாது. நம்முடைய நீதிக்கு அவர்களை இந்த பக்கமாக அழைத்து வர வேண்டுமே தவிர நாம் அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது. அதுதான் கிறிஸ்து செஞ்சாரு. அவர் அந்த பாவத்திற்கு உடன்பட்டு அந்த பக்கமா போல, அவர் பாவிகளை தன் பக்கமாக இழுத்தார். அந்த வார்த்தைகளின் மூலம், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் அவர்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை நீதிமான்களாக்கினார். அதே போல இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழலாம், மற்றவர்களோடு சேர்ந்து நடக்கலாம், பேசலாம், சாப்பிடலாம். ஆனா நீங்க அவர்களோடு கூட சேர்ந்து பாவத்துக்கு உட்படாமல் அவர்களை